love the chase and the hunt, and I set the pace when I'm running. I always. வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு என்டையர் பைத்தன்ல பார்க்கும்போது சாப்டர் 98. நம்ம சயின்ஸ் பைல பார்க்கும்போது சாப்டர் 9. ஓகே, போன சாப்டர் நம்ம இன்டர்போலேஷன் பார்த்தோம். இந்த சாப்டர் 9 தான் சயின்ஸ் பைலே கடைசியான சாப்டர். ஓகே, இது வந்து 2 பார்ட் 1 பார்ட் 2. இன்னொரு பார்ட் வந்து ஃபுல்லா தியரி தாங்க. இதுல வந்து கோடே கிடையாது. ஓகே, நாளைக்கு தான் கோடு பார்க்க போறோம். இதுக்கப்புறம் நான் சீரியஸாவே திரும்பி பண்ணலாமே. நான் பேண்டா போன வாட்டி நான் ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் அரைகுறையா விட்டுட்டேன். இந்த வாட்டி ஃபுல்லா பண்ணலாமோன்னு இருக்கேன். அது ஏன்னா பேண்டா தான் இப்போ டேட்டா அனாலிசிஸ் யூஸ் பண்றாங்க. அந்த டேட்டா ஃப்ரேமு பேண்டாவோட கமெண்ட்ஸ் நமக்கு தெரிஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன். நமக்கு அனாலிசிஸ் இப்போ நல்லா இருக்கு. இப்போ பைஸ்பார்க்கு பெருசா வருது. அந்த பைஸ்பார்க்கும் நீங்க பாத்தீங்கன்னா பைத்தனு அந்த பேண்டா யூஸ் பண்றாங்க. அதை நம்ம கால் பண்ணலாம், இல்ல சீக்வல் எழுதி கூட நம்ம கால் பண்ணலாம். ஸோ இதெல்லாம் பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் யோசிச்சு தான் நான் வந்து பண்ணிட்டு இருக்கேன். நம்ம வந்து பேசாம பேண்டா பண்ணலாமான்னு சொல்லிட்டு. ஸோ பேண்டாவா டிஜாங்கோன்னு சொல்லிட்டு தெரியல, இன்னும் டிசைட் பண்ணியிருக்கேன். பட் டேட்டா அனாலிசிஸ் இன்னைக்கு இருக்கிற மாடர்ன் இதுக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பேண்டா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதான் அங்கே போகிறது மனசு. பட் எனிவேஸ் அது நாளைக்கு தெரிஞ்சிடும். ஸோ நாளைக்கு வரும்போது கண்டிப்பாக சொல்கிறேன் நான். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற அந்த கடைசி சாப்டர் பேர் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் டெஸ்ட். ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் என்னன்னா, மேத்தமேட்டிக்கலி ஒன்று ஆனதுக்கு வந்து அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதாவது நீங்க பிறந்தது ரேண்டம் சாய்ஸ் கிடையாது. எக்ஸ்கியூஸ் மீ. அதுல ஒரு மேத்தமேட்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. அது நம்ம வரணும்னு சொல்லி இருக்கு. அது வரத்துக்கு ஒரு காரணம் இருக்கு. நம்ம சும்மா ரேண்டமா வரல. நீங்க வேணா ஹம்புலா இருக்கலாம். இப்போ வந்து ஒரு பரீட்சையா பாஸ் பண்ணிட்டீங்க, இல்ல ஒரு நல்ல வேலை கிடைச்சிருக்கு, இல்ல அது நல்ல வேலை ப்ரொமோஷன் ஆயிருக்கு. நீங்க வேணா வந்து ரொம்ப ஹம்புலா கடவுள் அனுகிரகம்டா, லக் இருந்ததுடா, குரு 9ல இருந்தாரப்பா, பாஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லலாம். ஆனா மேத்தமேட்டிக்ஸ்ல அதுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல அதுக்கு ஒரு சிக்னிஃபிகன்ஸ் இருக்கு. இது பேர் தான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ். அந்த பண்ண போற டெஸ்ட் பேர் தான் ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் டெஸ்ட். வழக்கம் போல சயின்ஸ் பை வந்து ஒரு மாடல் கொடுக்குறது. அது எப்பவுமே அந்த சயின்ஸ் பை டாட் வரும் பார்த்தீங்களா, அதுக்கு பேர் இங்க வந்து சயின்ஸ் பை டாட் ஸ்டாட்ஸ். சரிங்களா, அதுதான் வந்து இங்க வந்து அந்த ஸ்டாட்ஸோட இது. இப்போ நம்ம பார்க்க போது ஹைபோதசிஸ் சொல்லிட்டு பார்க்க போறோம். ஹைபோதசிஸ்னா பேசிக்கா வந்து அசம்ஷன். ஹைபோதெட்டிக்கலி அப்படின்னு சொல்றது பேரு அசம்ஷன். ஒரு அசம்ஷன் பண்ண போறோம். அது வந்து அசியூம். இது வந்து ஒன்று இருக்கு, அசியூம் பண்ணி தான் போறோம். அதுக்கப்புறம் அதை ப்ரூவ் பண்ண போறோம், அது கரெக்ட். சரியா? இப்போ அதுல வந்து நல் ஹைபோதசிஸ் சொல்லிட்டு ஒன்று இருக்கு. அந்த நல் ஹைபோதசிஸ் வந்து எப்படின்னா, அந்த அசியூம் பண்றதுல ஒன்று அசியூம் பண்றோம் பாத்தீங்களா, அந்த அசியூம் பண்ணதுல வந்து இது ஸ்டாட்டிஸ்டிக்கலா சிக்னிஃபிகன்ஸே இல்லையாப்பா அப்படின்னு சொல்றது. அந்த நல்லோட ஆப்போசிட் பேரு வந்து ஆல்டர்னேட். அந்த ஆல்டர்னேட்ல வந்து என்னன்னா, இதுக்கு வந்து ஸ்டாட்டிஸ்டிக்கலி சிக்னிஃபிகன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு அர்த்தம். சரியா? ஃபார் சம் ரீசன் இதுதான் வந்து இது. இப்போ எப்படின்னா வந்து ஒரு ஸ்டூடெண்ட் வந்து ஆவரேஜோட கேவலமா இருக்கான்ப்பா அப்படின்னு சொன்னா அது வந்து நல்ல ஹைபோதசிஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா, அப்பா அவன் ஆவரேஜோட பெட்டரா இருக்கான்ப்பா, அதுக்கு பேர் வந்து ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ். சரியா? இவ்வளவுதான் விஷயம் நல்லுக்கும் ஆல்டர்னேட்டுக்கும். இப்போ ஒன் டெய்ல் டெஸ்ட், டூ டெய்ல் டெஸ்ட். ஒன் டெய்ல் டெஸ்ட்னா இதை வந்து ஒரு 2 டெய்லா வச்சுக்கோங்க. இது ஒரு டெய்லு, இது ஒரு டெய்ல் வச்சுக்கோங்க. இது வந்து ஒன் டெய்ல்டா வச்சுக்கோங்க. இந்த ஒன் டெய்ல்ல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ஒன்லி ஒன் சைட் ஆஃப் த வேல்யூ டெஸ்ட் பண்ணா போதும். ஓகே, ஒரு சைட் ஆஃப் த வேல்யூ டெஸ்ட் பண்ணா போதும். அதுக்கு பேர் வந்து ஒன் டெய்ல்டு. இப்போ நல் ஹைபோதசிஸ்ல வந்து இப்போ இந்த மீன் இஸ் ஈக்குவல் டு கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ்ல the mean is less than k or the mean is greater than k. ஏன்னா ஆல்டர்னேட் வந்து ரிவர்ஸ் இல்லையா. ஆனா ஒன்று பாருங்க, ஈக்குவல் டு 0னா நாட் ஈக்குவல் டு கேன்னு சொல்லிட்டு வரல. ஒன் டெய்ல வந்து சரி, அப்போ இது ஈக்குவல் டு கேனா அப்போ வந்து மீன் வேல்யூ வந்து ஒன்று லெஸர் தென் கேவா இருக்கணும், இல்லை கிரேட்டர் தென் கேவா இருக்கணும். அதே டூ டெய்ல் ஹைபோதசிஸ் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் நம்ம டெஸ்ட் பண்ணுவோம். அது ஏன் ரெண்டு பக்கமும் டெஸ்ட் பண்ணுவோம்னா, இது மாதிரி அது கிடையாது. இப்போ வந்து இந்த மீன் இஸ் ஈக்குவல் டு கேன்னு வச்சுக்கோங்களேன். ஆல்டர்னேட்ல வந்து இந்த மீன் இஸ் நாட் ஈக்குவல் டு கே. அப்படின்னா இந்த மீன் லெஸ் தென் கேவா இருக்கலாம், இல்ல கிரேட்டர் தென் கேவா இருக்கலாம். அதனால போத் த சைட்ஸ் ஷுட் பி டெஸ்ட். இதுவும் டெஸ்ட் பண்ணும், இதுவும் டெஸ்ட் பண்ணும். அதே இங்க நீங்க பாத்தீங்கன்னா இது வந்து ஈக்குவல் டு கேனா நம்ம வந்து அசியூம் பண்ணிக்கலாம், இது வந்து லெஸ் தென் கேவா இருக்கும், இல்லை கிரேட்டர் தென் கேவா இருக்கும்னு சொல்லிட்டு. பட் இங்க பண்ண முடியாது. அதனால ரெண்டு சைடும் டெஸ்ட் பண்ணணும். இதுதான் ஒன் டெய்ல்டு, டூ டெய்ல்டு.
இப்போ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல இன்னொன்று இருக்கு, ஆல்ஃபான்னு ஒன்று இருக்கு, பி வேல்யூன்னு ஒன்று இருக்கு. அந்த ஆல்ஃபா வந்து எப்படின்னா நம்ம நிறைய கேள்விப்பட்டிருப்போம், ஆல்ஃபா மேலு, ஆல்ஃபா ஃபீமேலு, ஆல்ஃபா கேள்விப்பட்டிருப்போம். அந்த ஆல்ஃபா வந்து அந்த லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ். ஒரு கம்பெனியில் இருக்கீங்க, உங்கள் லெவல் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் என்ன, அந்த கம்பெனிக்கு என்ன, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு என்ன, அந்த அந்த இடத்துக்கு நீங்கள் எவ்வளோ பெரிய சிக்னிஃபிகன்ஸ். என் வீட்லேயே கூட வச்சுக்கோங்க, அப்பா உங்கள் சில வீட்டில் அப்பா பெரிய ஆளாக இருப்பாங்க, சில வீட்டில் அம்மா பெரிய ஆளாக இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்ச முக்கால்வாசி வீட்டில் அம்மா தான் பெரிய ஆளாக இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் சிக்னிஃபிகன்ஸ், எவ்வளோ பெரிய சிக்னிஃபிகன்ஸ் சொல்கிறது, அதெல்லாம் ஆல்ஃபா. இது வந்து எவ்வளோ க்ளோஸ் ஆஃப் எக்ஸ்ட்ரீம்ஸ் அந்த டேட்டா வந்து இப்போ வந்து எப்படின்னா, how close extremes data must be for null hypothesis to be rejected, அந்த மாதிரி ஒன்று. சரியா? ஸோ இதுக்கு வந்து ஆல்ஃபா வேல்யூ. இப்போ அடுத்தது பார்க்குறது வந்து பி வேல்யூ. இந்த பி வேல்யூ வந்து என்ன சொல்லணும்னா, it tells us how close to extreme the data actually is. அதாவது 99% வாங்கன்னு வச்சுக்கோங்களேன், 100க்கு ரொம்ப க்ளோஸ், 99.9 இன்னும் க்ளோஸ். நாங்கள் படிக்கும்போது 45 மார்க் வந்து பாஸான மார்க். ஒரு பையன் 44 வாங்கி ஃபெயில் ஆகிட்டான். உண்மையிலே நடந்தது. அவன்கிட்ட நான் 44 அப்படின்னா நாங்கள் கிண்டல் பண்ணோம், நீ அப்போ ஃபெயில் தான்டா அப்படின்ட்டு. அவ்வளோ க்ளோஸாக வந்து எப்படிதான் 4 மார்க் சொன்னதோ, 44 பாஸே பண்ணியிருக்கோம், ஆனால் வந்து அவனை ஃபெயில் ஆகிட்டார். இது எவ்வளோ க்ளோஸாக இருக்குன்னு சொல்கிறது பேர் தான் இந்த பி வேல்யூ. இந்த பி அண்ட் ஆல்ஃபா வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் ரொம்ப முக்கியம், ஸ்டாட்டிஸ்டிக்கல் சிக்னிஃபிகன்ஸ் கம்பேர் பண்ணுறதுக்கு. இப்போது அந்த பி வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ க்ளோஸாக இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு ஆல்ஃபா வேல்யூவாக இருந்தால் நீங்கள் நல் ஹைபோதசிஸை ரிஜெக்ட் பண்ணிடலாம். இது நல்ல கிடையாதுப்பா, இது கண்டிப்பாக சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடலாம். இல்லை கண்டிப்பாக சிக்னிஃபிகன்ஸ் இருக்குது ரிஜெக்ட் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணிடலாம். ஏன்னா லெஸ்ஸர் தென் ஈக்குவல் டு. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ஆல்டர்னேட் ஹைபோதசிஸ், அது கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இவ்வளோதாங்க விஷயம். பி பார்த்தாச்சு, ஆல்ஃபா பார்த்தாச்சு, ஒன் டெயில் பார்த்தாச்சு, டூ டெயில் பார்த்தாச்சு, நல் ஹைபோதசிஸ் பார்த்தாச்சு. ஸோ இதுதான் தியரி பார்ட்டு. நாளைக்கு வந்து நம்ம வந்து இதில் இறங்குவோம், கோடிங்கில் இறங்குவோம். சரியா? இந்த லெக்சரை பார்த்துருப்பீங்கன்னு நம்புறேன், புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன், பிடிச்சிருக்கும்னு நம்புறேன். உங்களுக்கு எதாவது கேள்வி இருந்தால் தாராளமாக எனக்கு கேளுங்க, என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஹெல்ப் பண்ணுறேன். வழக்கம் போல் 2 பேரை தேங்க் பண்ண கடமைப்பட்டிருக்கேன். ஒன்று நீங்கள் உங்கள் பொண்ணான நேரத்தை எனக்கு கொடுத்ததுக்கு, இன்னும் நீங்கள் மனைவி ஜெயஸ்ரீ, என் ஆசைக்கு ஒரு துணி இருக்க துணி அவங்க தான். அடுத்த முறை சந்திக்கும் வரை விடை பெறுவோம். நன்றி, வணக்கம்.